எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா, வரக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களை குபேரருக்கும் இணையான ஒரு கோடீஸ்வர அதிபதியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருந்தாலும், இந்த அக்னி நட்சத்திர நாளில் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களினுடைய அருளினை நாம் முழுமையாக பெறுகிறோம் என்பது மட்டும் உண்மை. நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் இப்போ ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஒரு பூ வச்சு இல்லை அருகம்புல் வச்சு சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக பரிபூரணமாக கிடைக்கும் என்பதிலே ஐயம் ஏதுமே கிடையாது. நோ டவுட் அப்படின்லாம். குறிப்பாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு, உக்கிர தெய்வ வழிபாடு ஆகியவைகளை செய்தால் விரும்பிய பலன்களை பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? அப்பேற்பட்ட அந்த அக்னி நட்சத்திர காலமாகப்பட்டது இந்த முறை மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை, அதாவது 25 நாட்கள் அமைய இருக்குது. இதுதான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஜோதிட ரீதியாக சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து நெருப்பு நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணம் செய்யும் காலத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த காலத்தில் தான் நெருப்பின் அதிபதியான அக்னி தேவர் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார் அப்படின்னும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு, உக்கிர தெய்வங்களின் வழிபாடு உத்தமம். ஏன் அப்படின்னா, சிவபெருமானினுடைய அந்த நெற்றி கனலை அக்னி தேவர் பெற்ற ஒரு தினம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம். அதனால தான் அந்த சிவபெருமானுடைய நெற்றி பிளம்பின் உஷ்ணம் அவரையே உக்கிரமாக்குது. அதனால தான் அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சிவ ஆலயங்களில் சிவலிங்கத்திற்கு மேலே சிறிய துளைகள் இடப்பட்ட பாத்திரங்களை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. லிங்கத்துக்கு மேலே சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா தாராபிஷேகம் அப்படின்னு பேர். ஏன்னா சிவனோட அந்த உக்ரத்தை குறைக்கிறதுக்காக இந்த தாராபிஷேகத்தை ஒவ்வொரு சிவாலயங்களிலும் நிகழ்த்துவார்கள். அம்மன் ஆலயங்களிலும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் டெய்லி அபிஷேகங்கள் நடைபெற்றுகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உக்கிர தெய்வ வழிபாடு. பொதுவாக அந்த அக்னி நட்சத்திர காலத்தில், அதாவது சூரியன் உக்கிரமாக இருக்கிறார், அப்போது உக்கிர தெய்வங்களாகிய வாராகி, காளி, பிருத்யங்கரா தேவி, பைரவர், நரசிம்மர் ஆகிய உக்கிர தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்வதின் மூலமாக சகல விதமான சம்பத்துகளையும் உங்களால் பெற முடியும். சரிங்களா? அதாவதுங்க, எந்தெந்த காலத்தில் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், ஏகப்பட்ட நன்மைகளை அடையலாம். அப்படி
அக்னி நட்சத்திர காலத்தில் உக்ர தெய்வங்களின் வழிபாடுகளை, சார் எப்படி சார் உக்ர தெய்வத்தை வீட்டில் வழிபாடு செய்கிறது அப்படின்னா, வீட்டில் வழிபாடு செய்கிற உக்ர தெய்வங்களாக வருபவர் யார்? வாராகி. ஸோ வாராகி வழிபாட்டை வீட்டில் செய்யலாம். காளி வழிபாடு வீடுகளில் செய்ய முடியல அப்படின்னாலும் கோயில்களுக்கு போயிட்டு டெய்லி இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் காளி வழிபாடு செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் கோயில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வழிபாடு செய்யலாம். பைரவ வழிபாடு செய்யலாம். பிருத்யங்கரா தேவி கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு வழிபாடு செய்யலாம். இப்படி உக்ர தெய்வங்களை வீடுகளில் பிரதிஷ்டை பண்ண முடியாத தெய்வங்களை நீங்கள் வெளியில் போயிட்டு கும்பிடலாம். கண்டிப்பாக செய்யுங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் உக்ர தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது விரும்பியதை விரும்பியபடியே உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக நிச்சயம் அமையும். அதே நேரத்தில் முருகப்பெருமானின் வழிபாட்டையும் தவறாமல் செய்யணும். ஏன்னா அக்னி பிழம்பு, அவருடைய அந்த அக்னி பிழம்பு தான் அக்னி தேவர் பாதுகாக்கிறார். சொல்லணும்னா சிவனாரனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீ பிழம்புகள், அந்த 6 பிழம்புகளை பார்வதி தேவி பாதுகாக்கும் பொறுப்பை அக்னி தேவரிடத்தில் ஒப்படைக்கிறார். அந்த 6 தீ பிழம்புகளை அக்னி தேவர் பெற்றுக்கொண்டதன் காரணமாக அவருடைய தேகம் மேலும் உக்ரமாகுது. அந்த காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம். ஸோ முருகனுக்குரிய அந்த கிருத்திகை நட்சத்திரம், அதில் சூரியன் பிரவேசம் பண்ணும்போது இன்னும் அதிகமான அக்னி நட்சத்திர தாக்கம் இருக்கும். அதனால் முருகனுக்கு உரிய காலம் அக்னி நட்சத்திர காலம், முருக வழிபாட்டிற்கு உரிய காலம் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திரம் மே 4 தொடங்கி 28 வரைக்கும் 25 நாட்களும் முடிந்தால் டெய்லியுமே அருகில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு ஒன்று காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ போயிட்டு நெய் தீபம் ஏற்றி 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறச்சே முருகனோட அருள் கிடைக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கிறதுல தடை இருக்குது அப்படிங்கிறவங்க, இப்படி தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நல்லபடியாக நடப்பதற்கும், வீட்டிலே சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடப்பதற்கும் அவசியமான முறையில் அக்னி நட்சத்திர காலத்திலே முருகன் வழிபாடு செய்வது என்பது மிக முக்கியமானது. எப்படி இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இத்தனை தெய்வங்களை, சிவன், முருகன், உக்ர தெய்வங்களாகிய வாராகி, காளி, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறது முக்கியம்னு சொல்கிறனோ, அதே மாதிரி குபேர வழிபாட்டையும் நாம் செய்ய மறந்துவிடக்கூடாது. அக்னி நட்சத்திர காலம் குபேர வழிபாட்டிற்கு உரிய காலம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. எப்பெல்லாம் சூரியன் உச்சமாகிறாரோ அப்போ குபேரரை நாம் வழிபாடு செய்யணும். ஜாதகத்தில் சூரிய பலம் கம்மியாக இருந்ததுன்னா குபேரரை கும்பிடுங்க. சூரியனுடைய ராசியான சிம்ம ராசிக்காரர்கள் குபேரரை வணங்குங்கள். சூரிய தசாபுத்தி காலங்களில் குபேரரை வணங்குங்க. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் ஆளுமை, அதிகாரம், ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் சூரியன். சூரியனினுடைய காரகத்துவம் பெற்றவர்களும் அப்படித்தான் இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க, சூரியனோட நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. இப்படி சூரியனினுடைய அருளை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குபேரரை வழிபாடு செய்ய வேண்டும். சூரியன் எப்பொழுதெல்லாம் உச்சமாகிறாரோ உக்ரமாகிறாரோ அப்போ குபேரரை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடைய இருக்கும் நன்மைகள் இரட்டிப்பாகும். நீங்கள் பெற இருக்கும் புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஆகியவை 2 மடங்காகும். இப்போ ஒரு ₹1,00,000 சம்பாதிக்க சூரிய பகவான் முகாந்திரம் காட்டுறார் அப்படின்னா குபேரரையும் சேர்த்து வழிபாடு செய்கிறச்ச அது உங்களுக்கு கோடி ரூபாயாக மாறும். அதனால் அக்னி நட்சத்திர காலத்தில் குபேர வழிபாடு என்பது இன்றியமையாத ஒன்றாக விளங்குகிறது. சரிங்களா சார்? இந்த குபேரன் யார் சார் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். செல்வ செழிப்பின் அதிபதி மகாலட்சுமி தேவி. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கும்
செல்வ செழிப்பினை கொடுக்கக்கூடியவள் தாய் மகாலட்சுமி தான். இந்த மகாலட்சுமி தேவியினுடைய அந்த செல்வங்களை பராமரித்து செல்வ கணக்குகளை சரிவர கவனித்து அந்த அந்த செல்வ செழிப்பை யாராருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்பவர் குபேரர். அதனால தான் சொல்லுவோம், லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க அப்படிமா. வெறுமனே லக்ஷ்மியை கும்பிட்டா நமக்கு செல்வ கடாட்சம் கிடைக்கும். குபேரரை கும்பிடும்போது தான் அந்த செல்வ கடாட்சம் நம்மிடையே வந்து சேரும். இல்லைன்னா நம்ம லக்ஷ்மியை கும்பிட்டா நம்மளுக்கு வரலனாலும் நம்மளோட பையனுக்கு வரக்கூடிய முகாந்திரம் கூட ஏற்படும். அதனால் எப்போ லக்ஷ்மியை கும்பிட்டாலும் அவரினுடைய கணக்குகளை சரிவர கவனிக்கும் குபேரரையும் நாம் வணங்க மறந்திடக்கூடாது. சரிங்களா? இந்த குபேர வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சாதாரண நபரையும் பெரும் கோடீஸ்வரராக கோபுரத்தில் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தக்கூடிய வழிபாடாக அமையும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குபேரர் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண மனிதர் தான். இன்னும் சொல்லப்போனால் ராவணனுடைய சகோதரன் குபேரர். அப்பா ஒருத்தர் தான், தாய் தான் வேற வேற. குபேரர் பார்த்தீங்கன்னா அவரோட லங்காபுரிய ராவணன் அடைந்த பிறகு அவர் சிவனை நோக்கி கடும் தவத்தினை அடைந்து அதன் பொருட்டு அவர் செல்வங்களை பராமரிக்கும் அந்த ஒரு உயர்ந்த பதவியை அவர் அடைகிறார். யாரை நோக்கி தவம் இருக்கிறார்? சிவனை நோக்கி தவம் இருந்து தான் அந்த பதவியை அவர் அடைகிறார். ஸோ சிவனை வழிபடுறச்சே நம்மளுக்கு எப்படி குபேரர் ஒரு பாமரராக இருந்து ஒரு ஒரு தேசத்தின் அரசராக இருந்தவர் அந்த உலகத்திற்கே அதாவது 14 லோகத்திற்கும் செல்வங்களை கொடுக்கும் லக்ஷ்மியின் அந்த செல்வக்கணக்கை பராமரிக்கும் உயர்ந்த பதவியில் உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி நாமளும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சிவனையும் குபேரரையும் வழிபட்டால் உயர்ந்த இடத்திற்கு செல்லுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் எதுவும் இல்லை. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எப்படி நாம் குபேர பூஜை செய்யணும்? பொதுவாக இந்த தீபாவளி நாட்களில் குபேர பூஜை நாம் செய்வோம். வருடத்திற்கு ஒரு முறை செய்யப்படும் குபேர பூஜை தீபாவளி அன்று செய்யப்படுவது. இப்போ எல்லார் வீடுகள்லையும் செய்வோம். சார் எங்கே சார் நான் செய்கிறதே இல்லைங்க அப்படின்னா, ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டாலே அது குபேர பூஜை செய்ததற்கு சமமான பலன். அந்த நெய்யில் டைமண்ட் கல்கண்டு ஒரு 2-3 போடணும். ஏன்னா வெறும் நெய்யில் லக்ஷ்மி இருக்கிறாள். அந்த நெய்யில் போடப்படுற இனிப்பு, அதாவது அந்த டைமண்ட் கல்கண்டு, அந்த நெய்யும் டைமண்ட் கல்கண்டும் சேரும்போது அதில் குபேர கடாட்சம் இருக்குது. அதனால தான் எப்பயுமே குபேரரை வழிபடுறச்ச குபேர தீபமாக ஏற்றினாலும் சரி, குபேரரை தனிப்பட்ட முறையில் பூஜை செஞ்சு வழிபட்டாலும் சரி, அவருக்கு ஏற்றப்படுற நெய் தீபத்தில் டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏற்றுங்க தீபத்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. அதை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் குபேர காலம் என்று ஒரு காலம் வரும். மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இதுதான் குபேர காலம்னு சொல்கிறோம். இந்த டைமில் செய்யலாம். இல்லைன்னா இருட்டினத்துக்கு அப்புறம் செய்யலாம். சரிங்களா? முடிந்தவரை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிறது நல்லது. 3:30 மணியில் இருந்து 5 மணி வரை அதிகாலை குபேர காலம்னு இந்த நேரத்தை நாம் சொல்கிறோம். இந்த குபேர காலத்தில் நீங்கள் இந்த குபேர வழிபாட்டை செஞ்சீங்கன்னா பலன்கள் ஏராளமாக கிடைக்கும். இந்த குபேர காலத்தில் நீங்கள் குபேர பகவானை மனசில் நினச்சிட்டு நான் சொன்ன மாதிரி 2 நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த நெய்யில் டைமண்டு கல்கண்டு போட்டுட்டு மனசார இறைவனை பிரார்த்திச்சுட்டு ஒரு கையில், அதாவது வலது கையில் சிவப்பு நிற இனிப்பினை வைத்து கொள்ள வேண்டும். சிவப்பு நிற இனிப்புன்னு என்னங்க? லட்டு. நீங்கள் வலது கையில் வச்சுக்கணும். வலது கையில் மஞ்சள் நிற இனிப்பு, சிவப்பு நிற இனிப்பில் மஞ்சள் நிற இனிப்பு. அதாவது குபேரருக்கு உரிய நிறம் என்பது மஞ்சள் நிறம்.
அவர் அவர் ஒரு இனிப்பு பிரியர். அதனால் மஞ்சள் நிற லட்டு. சரிங்களா? ஏன்னா நம்ம லட்டுங்கும் போது சிவப்பு கலரில் கூட லட்டு வந்து பிடிக்கிறாங்க, எல்லாமே பவுடர் தானே. அதனால் மஞ்சள் நிற ஸ்வீட் ஏதாவது கையில் இனிப்பு வச்சுட்டு, லட்டுன்னு இல்லை, மஞ்சள் கலரில் இருக்க எந்த ஸ்வீட்னாலும் நீங்கள் உங்களுடைய வலது கையில் வச்சுக்கலாம். இடது கையில் 1 ரூபாய் காயினாக வச்சுக்கணும், 1 ரூபி காயின் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும். வெறும் தரையில் அமராமல், தரையில் ஒரு துணியை போட்டு விரிப்பு போட்டு அது மேலே நீங்கள் அமர்ந்துட்டு வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ளணும். திசைகளை பொறுத்த மட்டும் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் தெய்வங்கள் குடியிருக்கும் திசைகளாக சொல்லப்படுது. அதில் வடக்கு திசை என்பது குபேர சம்பத்தை அருளும் திசையாக சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வடக்கு திசையில் பீரோ வைங்க, வடக்கு திசையில் பணப்பெட்டி வைங்க, நகைகள் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வடக்கு என்பது பணத்தினை பன்மடங்கு உயர்த்தி தரும் திசை. ஏன்னா அது குபேர திசை அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த வடக்கு திசை பார்த்தவாறு நீங்கள் துணி மேலேயோ அல்லது ஒரு பலகையின் மீதோ அமர்ந்து கொண்டு நான் இப்பொழுது சொல்லும் இந்த மந்திரத்தை 21 முறை சிரதையோடு சொல்லணும். மந்திரம் என்னன்னா, ஓம் கும் குபேராய நமக. இன்னொரு முறை கூட சொல்கிறேன், ஓம் கும் குபேராய நமக. இன்னொரு முறை கூட சொல்கிறேன், ஓம் கும் குபேராய நமக. இதுதான் மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம். குபேரரினுடைய மூல மந்திரமாக இந்த மந்திரம் பார்க்கப்படுது. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லணும். 21 முறை சொல்லி முடிச்ச வேட்டி. அதிகமாக கூட சொல்லலாம், 108 முறை கூட சொல்லலாம். ஆனால் 21 முறை உங்களுக்கு மினிமம் சொல்கிற மாதிரி சொல்லி முடித்த பிறகு உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய இனிப்பை வடக்கு திசையை நோக்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வடக்கு திசையை நோக்கி எரிஞ்சிடலாம். எரிஞ்சிடுற மீன்ஸ் பூச்செடிக்கு அடியில் போடலாம், அல்லது ஏதாவது சிறு பூச்சி, அதாவது எறும்பு புற்று, பறவைகள் இந்த மாதிரி இடத்துல போடும்போது அது சாப்பிடும். சரிங்களா? நாள் இடது கையில் 1 ரூபாய் வச்சமே சார், அது என்ன சார் பண்ணலாம்? அந்த காயினை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க, ஒரு கேரல் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இது அக்னி நட்சத்திரம் காலம் முழுவதும் செய்யுங்க. 25 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. ஃபுல் டே, அதாவது முழுமையாக எங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 21 நாட்களாவது செய்யுங்க. ஒரு 4 நாள் ஸ்கிப் ஆனால் கூட பரவாயில்ல, 21 நாட்கள் செய்யுங்க. இல்லைங்க அதுவும் முடியாதுங்கன்னா அட்லீஸ்ட் 7 நாளாவது செய்யுங்க. அட்லீஸ்ட்டு 7 நாளாவது செய்யுங்க. இப்படி செஞ்சுட்டு அந்த காசை சேர்த்து வச்சுருப்பீங்களே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு 21 நாள் செய்கிறீங்கன்னா டெய்லி 1 ரூபாங்கும்போது 21 நாளில் 21 ரூபா உங்களுக்கு சேர்ந்துருக்கும் இல்லையா? அதை நீங்கள் அந்த கேரில் பேக்கில் சேர்த்து வச்சுருப்பீங்க. அந்த 21 ரூபாயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துலேயோ அல்லது சிவன் ஆலயத்துலேயோ நீங்கள் உண்டியலில் சேர்த்துடுங்க. இல்லைனா சுவாமிக்கு வாங்குகிற பூஜை சாமானோட இந்த காசையும் போட்டு பூஜை சாமான் வாங்கி சுவாமிக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த குபேர பூஜையானது ஃபினிஷ். அதாவது அக்னி நட்சத்திர காலத்தில் செய்கிற குபேர பூஜை இதுதான். ரொம்ப எளிமையான, கைமேல் பலனினை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த பூஜை இருக்கும். இதை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் செய்யலாம். இவர்கள்தான் செய்யணுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. மது, மாமிசம், தாம்பத்தியத்தை தவிர்த்து வீடு சுத்தமாக இருக்கணும். நீங்களும் 2 வேளை குளிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கணும். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இதில் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதை யாரெல்லாம் செய்யலாங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி அனைவரும் செய்யலாம். பட் குபேர ராசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு 5 ராசிக்காரங்க இருக்கிறாங்க. இவங்க செய்கிறது இன்னும் விசேஷம். எல்லாரும் செய்யலாம், இவங்க செய்கிறது இன்னும் விசேஷம். அதாவது குபேர ராசின்னு 12 ராசியில் 5 ராசியை சொல்லுவோம். இந்த ராசியினர் குபேரருக்கு ரொம்ப இஷ்டமான ராசிக்காரர்களாகவும், இவர்கள் எதை தொட்டாலும் அது குபேரரின் அருளால் வெற்றியாகும் அப்படின்னும், இவர்கள் அவசியம் குபேரரை
வழிபாடு செய்ய வேண்டும் எனவும் சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? அதில் முதல்ல வரவீங்க மேஷ ராசிக்கார நண்பர்கள், ரெண்டாவது ரிஷப ராசிக்கார நண்பர்கள், அடுத்தது கடக ராசிக்கார நண்பர்கள், அடுத்தது துலா ராசிக்கார நண்பர்கள், அடுத்தது தனுசு ராசிக்கார நண்பர்கள். இந்த 5 ராசிக்காரர்கள் தான் குபேர ராசிகள் என்று சொல்கிறோம். இவர்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஏதேனும் ஒரு 7 நாளோ அல்லது 21 நாளோ அல்லது 11 நாளோ இந்த குபேர பூஜையை செய்கிறச்சே சேமமான பலன்கள் உங்களுக்கு அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் நிச்சயம் ஏற்படும். சரிங்களா? இப்போ நான் அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவுகள் எடுக்கிறச்சே, இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கும் போதே நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச உடனே நீங்கள் வாங்குகிற ஒரு உங்களுடைய லைஃப்பை உயர்த்துகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல முறையில் அமையும். சரிங்களா? ஏன்னா பல பேர் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, அமையவே அமையாது. இதை செஞ்சுட்டு ஆரம்பிங்க, அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச கையோடு உங்களால் வீடு வாங்க முடியும். எல்லாத்துக்குமே இதுதான். சரிங்களா? ஸோ அவசியம் செய்யுங்க, பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.